ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மீண்டும் நம்ம யூனிகார்ன் ட்ராவல் ரைடர் யூடியூப் சேனலில் நம்ம சந்திக்கிறோம். வெல்கம் யூடிஆர் ஃபேமிலி. ஓகே ஃபைன். ஆனால் உண்மையிலே நான் இவ்வளோ தூரம் நீங்கள் ஒரு ஆதரவு கொடுப்பீங்கன்னு நினைக்கவே இல்லை. என்னோடய பழைய சப்ஸ்கிரைபராக இல்லை யூனிகார்ன் வண்டியை விரும்புகிறவங்களாம் என்னன்னு தெரியல. டக்குன்னு ஒரு வீடியோவிலே பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட 22 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. எனக்கு உண்மையிலே இது பெரிய விஷயந்தான். அதே மாதிரி போட்ட ஃபஸ்ட்டு வீடியோவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 700 கிட்ட வியூஸ் வரப்போகுது. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் கண்டிப்பாக அதை எதிர்பார்க்கவே இல்லை. சரி ஓகே, ஓரளவு ஸ்டார்டிங் பண்ணுவோம், அப்புறம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். பட்டு நம்ம யூனிகார்னோட லவ்வர் நிறைய பேர் இருக்கீங்க. வண்டியை பற்றி நிறைய கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. அந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் கிட்டத்தட்ட நிறைய கமெண்ட், கிட்டத்தட்ட 15 கமெண்ட் வந்துருச்சுக்கா. செம்ம ஹாப்பியாக இருக்குது அதெல்லாம் பார்க்குறப்ப. சரி ஓகே, எல்லாம் இருக்கட்டும். நம்ம மனசில் இருக்கிற சந்தோஷத்தெல்லாம் சொல்லிட்டோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், என்ன வீடியோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் இடையில கேட்டிருந்தாரு அந்த ஃபஸ்ட்டு வீடியோலேயே, உங்களோட பழைய சேனல் என்ன ஆச்சுன்னு கேட்டிருந்தாங்க. நம்ம பழைய சேனல் பேர் என்ன, எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருந்துச்சு, அந்த சேனலோட ஹிஸ்ட்ரி என்ன, எதுக்கு நான் அந்த சேனலை க்ளோஸ் பண்ணேன், இப்போ புதுசாக நம்ம யூடிஆர் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் தெளிவாக சொல்ல போகிறேன். இதுதான் இந்த வீடியோ. சரி ஓகே. எப்பயுமே நம்ம இந்த பைபாஸ் ரோட்டை காமிச்சிக்கிட்டு அது நம்ம லாங் ரைடு போகிறப்ப காமிச்சா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் தானே, இன்ஃபர்மேஷன் மீன்ஸ் நம்மளோட இன்ஃபர்மேஷன் தானே சொல்ல போகிறோம். ஸோ இந்த ட்ரையாக இருக்க பைபாஸை நம்ம மறைச்சிட்டு அப்படியே ஒரு இயற்கையான பிளேஸுக்கு நம்ம போகலாம். அந்த இடத்துக்கு தான் சும்மா போய் அப்படியே பார்த்துட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு உங்களுக்கும் நான் இன்ஃபர்மேஷன் சொன்ன மாதிரி இருக்கும் சொல்லி தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஓகே வாங்க, அந்த இயற்கையான இடத்துல கண்டினியூ பண்ணுறேன். இது எப்படி இருக்குது, ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் இந்த பிளேஸு. எப்போயாச்சும் எனக்கு லைட்டாக அப்படியே கொஞ்சம் சோர்வாக இருக்குது, கொஞ்சம் அப்படியே மன உளைச்சலாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துடுவேன். அப்படியே அமைதியாக ரெஃப்ரெஷிங்காக அப்படியே ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும், ரிலாக்ஸாக இருக்கும். சரி ஓகே, அதெல்லாம் விடுவோம், நம்ம கதைக்குள்ளே போவோம். நம்மளோட பழைய சேனல் என்னாச்சு? ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ட்ராவல் விளாக் சேனல் தான் வச்சுருந்தோம். அந்த சேனல் நேம் பார்த்திங்கன்னா நல்லா ஊர் சுற்றுவோம். ஓகேங்களா, நல்லா ஊர் சுற்றுவோம் அப்படின்றதான் நம்ம சேனல் NOS. இந்த சேனல் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகி வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட சொன்னால் நம்ப மாட்டீங்க, சேனல் ஆரம்பித்து 3-4 மாதத்துலேயே பார்த்திங்கன்னா நான் 10,000 சப்ஸ்கிரைபர் அட்டைன் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக சேனலை நான் க்ளோஸ் பண்ணுறப்ப எனக்கு இருந்த சப்ஸ்கிரைபரு 48,200 சப்ஸ்கிரைபர் கரெக்டாக இருந்தாங்க. நல்லா போச்சு, நல்லா வியூஸ்லாம் போச்சு. அதே மாதிரி போட்ட ஷார்ட்ஸுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு அந்த வீடியோவில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுதான் சேனல்லே அதிகமாக வியூஸ் போன வீடியோ, அது ஷார்ட்ஸ் தான். என்னென்னா அந்த புலி சத்தம் கேட்குதுன்னு சொல்லி ஒரு வீடியோ நம்ம சந்தமேடுன்னு சொல்லி ஒரு ஏரியாவில் போட்டிருந்தேன். அது இங்கிட்டு தான் இருக்குது, அதுவுமே இங்கே இந்த சைடு தான் இருக்குது. அந்த வீடியோ தான் கிட்டத்தட்ட 7.8 மில்லியன் வியூஸ் போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சேனலே நல்லா க்ரோ ஆச்சு, செம்மையாக போய்ட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீடியோ போட்டால் எல்லாமே குறைஞ்சது ஒரு 5,000, 6,000 இல்லை 10,000 கூட வியூஸ் போயிட்டு தான் இருந்துச்சு. ஏன் நான் அதை க்ளோஸ் பண்ணேன்னா, மெயின் ரீசன் அந்த சேனலில் பல விதமான கேட்டகரி கண்டென்ட் உள்ளே வந்துருச்சோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா, நான் இடையில ஒரு வருஷமாக அந்த சேனலில் வீடியோ போடாமல் தான் இருந்தேன். ஒரு வேளை அந்த ஒரு வருஷம் தொடர்ந்து கண்டினியூ பண்ணியிருந்தால் சேனலோட இது வேறு மாதிரி இருந்திருக்கலாம். பட்டு என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன் ஒரு சோகமான விஷயம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அது ஒரு சந்தோஷமான விஷயம். ஓகேங்களா, அது அப்படி ஒரு 2-3 விஷயங்கள் நிறைய நடந்தாலும் என்னால் ஒரு 1.5 வருஷத்துக்கு என்னால் சேனலில் வீடியோ போட முடியல. அந்த சேனல் நம்ம யூனிகார்ன் பைக்கை வச்சு தான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அதுவும் இல்லாமல் நிறையா கிட்டத்தட்ட அந்த சேனலில் ஒரு 80% யூனிகார்ன் வீடியோ போட்டிருப்போம். அதுவும் இல்லாமல் ஒரு 20% பார்த்திங்கன்னா அந்த ட்ரெக்கிங் பண்ணுறது, மலை ஏறுறது, ப்ளஸ் கொஞ்சம் ஃபேமஸான இடத்துக்குலாம் போய் வ்ளாக் பண்ணுறது, இந்த மாதிரி போட்டிருந்தோம். நான் அந்த சேனல் என்ன கவனிச்சேன்னா, நம்ம யூனிகார்ன் பைக்கில் போகிறப்ப இந்த வியூ இப்போ போகிறேன் பாருங்கள், இந்த வியூ, இந்த மாதிரி வியூவில் நான் பேசிட்டு போகிற வீடியோஸுக்கெல்லாம் உங்களோட வரவேற்பு ரொம்ப
ரொம்பவே நல்லாயிருக்கு. அதாவது யூனிகார்ன் பைக்கை தான் வந்து நீங்கள் வீடியோவாக வந்து இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி போட சொல்கிறீங்க. ஆனால் இதுவே வந்து நான் இந்த வெளியே போகிறேன், இந்த மாதிரி விளாக் பண்ணுறேன், இந்த மாதிரி ஃபேமஸான இடத்துக்கு போகிறேன், அந்த மாதிரி இதுக்குலாம் வியூஸே வர மாட்டேங்குது. பட் அதுக்கு நிறைய செலவு பண்ணி நிறைய எஃபோர்ட் போட்டு நான் வந்து அந்த வீடியோலாம் ஷூட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கெல்லாம் வந்து எனக்கு அந்தளவு ஆதரவு இல்லை. பட் ஆனால் வந்து இங்கே இந்த மாதிரி சும்மா நான் பார்த்தீங்களா எங்கள் இயற்கை எவ்வளோ இது பண்ணுறதுக்கு ஒயிட் பீப்புள்ஸ் நல்லா ரசிப்பாங்கப்பா. இந்த ஆத்தூர் டேமுக்கு ஒரு கதை இருக்குது. சரி, ஓகே, அந்த கதையை நான் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்கிறேன். இப்போ நம்ம பழைய விஷயத்துக்கு வருவோம். அதாவது அந்த மாதிரி யூனிகார்ன் வீடியோஸில் போடுற கண்டென்ட் தான் ரொம்ப வரவேற்றீங்க. நான் வெளியே போய் செலவு பண்ணி போடுறதெல்லாம் வந்து செலவு பண்ணி ஊர் சுற்றி காமிக்கிறது, அதுக்கப்புறம் ட்ரெக்கிங் பண்ணுறது, இந்த மாதிரி வீடியோஸ்க்குலாம் அவ்வளோக்கா வரவேற்பு இல்லை. ஸோ நம்மளோட சேனல் எதை நோக்கி போகுதுன்னு எனக்கு ஒரு கன்ஃபியூஷன். கிட்டத்தட்ட 48,000 சப்ஸ்கிரைபர் வந்து மிக்ஸ்டாக இருந்தாங்க, ரொம்பவே மிக்ஸ்டாக இருந்தாங்க. யூனிகார்னுக்கு 10 பேர் இருந்தாங்க, ஊர் சுற்றுறதுக்கு 10 பேர் இருந்தாங்க. பட் அந்த ஒரு 1.5 வருஷ கேப்பில் நான் திருப்பி யூனிகார்னில் விளாக் பண்ணுறேன். மோட்டோ விளாக்கிங் பண்ணுறப்ப வியூஸ் சுத்தமாக வரல. ப்ளஸ்ஸு வந்து நம்ம மக்கள் நிறைய பேர் யூனிகார்ன்லேயே வீடியோ போடுறீங்க, வெளியே போய் சுற்றுற மாதிரி போடுங்கன்னு கேட்குறீங்க. அதே மாதிரி வெளியே போய் சுற்றி போட்டால் யூனிகார்னில் வந்து நம்ம ட்ராவல் லாக் பண்ணி போடுங்கன்னு கேட்குறீங்க. ஸோ எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அதனால தான் சரி, எந்த சப்ஸ்கிரைபர் நம்ம ஏமாற்ற விரும்ப வேணாம். அதாவது ஏமாத்துற மீன்ஸ் நான் கரெக்டாக தான் பண்ணுறேன், பட் அவங்களோட எதிர்பார்ப்பு என்னால் பூர்த்தி பண்ண முடியலன்றதுக்காக ஒரே ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம யூனிகார்னில் ரைடு பண்ணுற வீடியோ மட்டும் போடலாம் அப்படின்ற ஒரு முடிவெடுத்து ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த யூடிஆர், யூனிகார்ன் ட்ராவல் ரைடர். இந்த சேனலில் வீடியோ ஃபுல்லாமே நம்ம பைக்கில், நம்ம செல்லக்குட்டி யூனிகார்னில் மட்டும்தான் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி போட போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த சேனல் ஆரம்பிக்கிறப்ப இருந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் எல்லாமே தெளிவாக சொல்லிட்டேன் எப்படிலாம் அந்த சேனலில் வீடியோ வரப்போகுதுன்னு சொல்லி. பட் அதோட பேக் ஸ்டோரி இது தான், நான் தெளிவாக சொன்னேன் பாருங்கள். ஷார்ட்டாக சொல்லிட்டோம்னா அந்த சேனலில் சப்ஸ்கிரைபர் மிக்ஸ்டு ஆகிட்டாங்க. எதை வந்து எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி போகிறதுனே தெரியல. ஸோ அதுக்காக ஒரு யூனிக்காக கண்டென்ட்டு, மக்கள் யூனிகார்னுக்கு மட்டும் வரவேற்பு கொடுக்குற மாதிரி நான் கண்டென்ட் எடுத்து போடுறேன். அதுதான் மெயின் ரீசன். அதனால் ஆரம்பிக்கப்பட்டது தான் நம்ம யூனிகார்ன் ட்ராவல் ரைடர். இதுதாங்க சிம்பிள் ஸ்டோரி. பார்த்தீங்களா, இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஆத்தூர் டேமுக்கிட்ட வந்துட்டோம். டேமில் தான் இருக்கும். அந்த ரைட் சைடு பார்த்திங்கன்னா டேம் தான், சைடில் முள்ளாக இருக்குது பாருங்கள், சுற்றி மலை. அந்த ரைட் சைடில் வந்து டேம் தான். இப்போ நம்ம போய் மேலே ஏறி பார்த்தா டேமில் தண்ணி தெரியும். எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு தெரியல. கிட்டத்தட்ட இங்கே வந்தே ஒரு 6 மாதத்துக்கு மேலே இருக்கும். எங்கள் பசங்க கூடலாம் வந்து ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு போவோம். அந்த சேனலில் அந்த வீடியோலாம் போட்டிருக்கேன். பட் அந்த மாதிரி வீடியோக்கெலாம் வரவேற்பு இல்லை. நம்ம கிங் யூனிகார்னில் நம்ம ட்ராவல் பண்ணாதே மக்களுக்கு வரவேற்பு அதிகமாக இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாமே டேம் தாங்க. நம்ம இப்போ டேமை தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அங்கே இந்த கேமராவில் தெரியுதானான்னு தெரில, அங்கே சின்ன சின்ன கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இங்கேருந்து பார்த்தா தெரியுங்க, கண்ணுக்கு தெரியுது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளைக்காரங்க தங்கியிருக்காங்க. ஆத்தூரில் இயற்கையான இடத்த கண்டுபிடிச்சி எங்கேருந்தும் வந்து தங்கியிருக்காங்கங்க. அவங்க எந்த நாட்டுக்காங்கன்னு தெரில. நல்லா வெளிநாட்டுக்காரங்க தான் இப்போ இயற்கையை ரசிக்கிறாங்க. நம்ம பக்கத்தில் வந்துக்கிட்டே அதை ரசிக்க மிஸ் பண்ணிடுறோம். பட் நம்ம அப்படி இல்லை. நம்ம கிங் யூனிகார்ன் கூடயே நம்ம மோட்டோ விளாக் பண்ணிவிட்டு நம்ம வந்து வீடியோவை ரசிச்சுக்கிட்டே இருப்போம். ரோடு போட்டிருக்காங்க. என்ன சவுண்டு? மயில் சவுண்டில் நிறைய அங்கே கேட்கும். பிளேஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்படி இருக்குங்க, ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. நல்லா வெயில் அடிக்குது. பட் ஆனால் அந்த ஒரு வெயில் தெரியல. ஏன்னா உங்களுக்கு 2 சைடுமே மலைகள் தான். சைடில் பார்த்திங்கன்னா ஓடை போகுதுங்க, ஓடை கட்டி விட்ருக்காங்க. சூப்பருங்க. பார்த்திங்களா, சைடில் என் கண்ணுக்கு தெரியுதுன்னா ஓடை தான் போகுது. முன்னாடி நார்மல் ஓடையாக இருந்துச்சு, இப்போ வந்து சைடில் கட்டியிருக்காங்க. என்னடா டேம் தண்ணியை பார்த்தலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது. திருப்பி வேறு வழியில் தான் போகணும்னு நினைக்கிறேன். இங்கிட்டு போனால் தோப்பு, ஊர், இந்த மாதிரி தான் போகுங்க. ஊர் இருக்காது, சும்மா சின்ன சின்ன வீடுகள், ஒரு சில கிராமங்கள் தான் இருக்கும் இந்த ஏரியாவில். ஆனால் இங்கிட்டலாம் கொஞ்சம் தனியாக வருது, சேஃபாக தாங்க வரணும். இங்கிட்டு ரைட்டில் பார்த்தா ரைட் சைடில் டேம் தெரியுது பாருங்கள். அந்த டவுன் இப்படி போனாலும் நிறையா பிளேஸ் இருக்குங்க உள்ளுக்குள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. டேம் ரைட் சைடில் தான் இருக்குது.
அங்கே போய் கொஞ்சம் நேரம் நின்று பார்ப்போம். இப்போ இருக்கு பாருங்க, அணைக்கரை அம்மன் கோயில். பிளேஸ் எப்படி ரெஃப்ரெஷிங்காக செம்மையாக இருக்குங்களா? நம்ம செல்லக்குட்டி அங்கே நிற்கிறார் பாருங்க, கெத்தாக இருக்கா என்னன்னே தெரிலங்க. யூனிக்காக நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன். தண்ணி செம்மையாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டேமுக்கு இந்த சைடு வந்து தெளிவாக தெரியல, அங்கிட்டு போய் பார்ப்போம். அந்த சைடு மெயின் இடத்துக்கு நான் போய் காமிக்கிறேன் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். வாங்க போகலாம். இதில் தெளிவாக தெரியல, தெளிவாக தெரியும்னு தான் வந்தேன். வாங்க. நம்ம பையன் எப்படி மாஸாக இருக்கானா, அந்த லுக்கு தான். இந்த கிளாசிக் லுக்கு எங்கேயுமே வராதுங்க யூனிகார்ன். ரொம்ப வண்டியை புகழ்கிறேன். பரவாயில்ல, புகழ்ந்துட்டு போகிறேன். பிடிச்சிருக்கு, புகழ்கிறோம். இங்கே ஒரு எச்சரிக்கை. ஆபத்தான நீர்த்தேக்க பகுதி, அந்நியர்கள் யாரும் பிரவேசிக்கக்கூடாது, மீறினால் தண்டிக்கப்படுவீர். எனக்கு அந்த பிரவேசிக்க அர்த்தம் தெரிலங்க. ஓகே, நம்ம டேமுக்கு அந்த சைடு போய் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. தெரியுதா? அங்கிட்டு போய் பார்த்தா நல்லா தண்ணி தெரியும். இன்னொன்று இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டி இன்னொன்று சொல்கிறேன். இப்போது காற்று எவ்வளோ ஹெவி அடிக்குது பாருங்கள். தென்னை மரம்லாம் பயங்கரமாக ஆடுதா, காற்று ஹெவி அடிக்குது. அப்படின்னாலும் இந்த வண்டி கைவிட்டால் கூட கத்தி பிடிச்ச மாதிரி தான் போகும். யூனிகார்னோட ஸ்டெபிலிட்டி வந்து வேர்ல்டு கிளாஸில் இருக்குது. எப்படி இந்த பைக்கு இவ்வளோ, இது வந்து டைமண்ட் கட் சேஸ் தான். டைமண்ட் கட் சேஸ்ன்றது ரொம்ப ஆகுன்ற அளவு சேஸ்லாம் கிடையாது. ஒரு மிட்டு ஒரு எக்ஸ்பென்ஸான ஒரு சேஸ் தான். பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இந்த இதெல்லாம் செடிலாம் தெரியுது எப்படி ஆடுது பாருங்களேன். அப்படி ஹெவியாக காற்றடிக்கும் போது கூட நம்ம வண்டி அவ்வளோ ஸ்டேபிளாக கத்தி பிடிச்ச மாதிரி போகும். அதுதான் அந்த யூனிகார்னோட ஸ்பெஷல். பைபாஸ்லாம் நிறையா ட்ரிப்பு போயிருக்கோம்ல நம்ம, அந்த சேனல்லாம் அவ்வளோ ட்ரிப்பு போயிருந்தோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 80-90 க்ரூஸ் பண்ணிட்டு போகிறப்ப எவ்வளோ காற்றடிச்சாலும் லெஃப்ட்லேருந்து அடிக்கட்டும், ரைட்லேருந்து அடிக்கட்டும், இல்லை ஸ்ட்ரைட்டாக அடிக்கட்டும், வண்டி அப்படியே பிசுறாமல் போகும். யூனிகார்ன் அவ்வளோ ஸ்டெபிலிட்டியான வண்டிங்க. அப்படியே ரைட் சைட்லாம் பார்த்தீங்களா விவசாயம், இந்த வெள்ளை வெள்ளையாக கட்டி அந்த இதெல்லாம் பார்த்தா எனக்கு சின்ன வயசில் எங்கள் அம்மாச்சி ஊரில் இருந்த ஞாபகம் தான் வருது. இந்த லெஃப்ட்டில் போனாலும் இங்கே வந்து இந்த இடத்துலேருந்து லெஃப்ட்டில் போனாலும் ஆத்தூர் டேம் இதுதான் வரும். பட் ஆனால் வந்து இங்கிட்டு போனால் தெரியுமா என்னன்னு தெரில, எனக்கே குழப்பமாக இருக்குது. வந்து ரொம்ப நாள் ஆச்சா, ஸோ குழப்புது. இங்கிட்டு போனாலும் இந்த டேமோட ஆப்போசிட் டேம் போகலான்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா மெயின் ரூட்டு தெரியும், அது அந்த சைடு வரணும். தாலுகா ஆஃபீஸ், ஆத்தூர் தாலுகா ஆஃபீஸ்லேருந்து ஆப்போசிட்டில் வந்து வந்தோம்னா அந்த மெயினான டேம் பார்க்குற வியூவுக்கு போயிடலாம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அப்போ நம்ம பார்த்த ஒயிட் பீப்புள் எப்படி நடந்து போகிறாங்க பாருங்கள். நம்ம தான் பைக் அதுன்னு சுற்றுறோம், பட் அவங்க பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இந்த வயசில் எப்படி வாக்கிங் பண்ணி போகிறாங்க பாருங்கள். அப்படியே பச்சை பாய பூமி மேலே விரிச்ச மாதிரி இருக்குது பாருங்க, அடிகள் சொன்ன மாதிரி. அப்படியே ரைட் சைடில் பாருங்கள். ஒரு நிமிஷம் இருங்க, இந்த இடத்துல ஒரு வியூ காமிக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். இதெல்லாம் நான் ரொம்ப சின்ன வயசில் என்ஜாய் பண்ணி பண்ணது. இதெல்லாம் வீடியோவில் பார்க்குறப்ப, பழங்காலத்து பாட்டிலெலாம் பார்க்குறப்ப நல்லாயிருக்கும். இப்போ இங்கே பாருங்களேன், அப்படியே ஓட போயிட்டுருக்கு, பக்கத்தில் ரோடு, நம்ம யூனிகார்ன் செல்லக்குட்டி, அப்படியே இந்த ஓட இந்த வயல்வெளியை பாருங்கள். எப்பா செம்மையாக இருக்குது வியூ. அப்படியே போய் ஓடையில் ஒரு காலை நினச்சிட்டு வந்துடுவோமா? எல்லாம் ரொம்ப ஆசைங்க சின்ன வயசுலேருந்து. சின்ன வயசுலலாம் அது நிறைய அனுபவித்தோம், பட் இந்த காலத்துலலாம் என்ன கிடைக்கிது? எப்போ தண்ணி அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும், சூப்பராக இருக்குது. எல்லாம் அந்த நெற்கதிர்கிறதுக்கு தான். இந்த வியூ பாருங்களேன். நம்ம செல்லக்குட்டி இங்கே எப்படி நிற்கிது பாருங்கள். அந்த செல்லக்குட்டியோட குரோமில் அந்த தண்ணி போகிறது சூப்பராக தெரியுது. வாவ், இந்த ஏரியாவே செம்மையாக இருக்கும். சரி ஓகேங்க, இன்னும் ரசிக்கிட்டே தான் இருப்போம். நம்ம அப்படியே போவோம். அந்த தண்ணி ரைட்லேருந்து போகுது, லெஃப்ட்லேருந்து இதுக்குள்ளே போகுது பாருங்கள். இங்கிருந்து தென்னை மரத்துகளுக்கு போகுது போல். சூப்பராக
ஃபென்சிங் மாதிரி எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள், சேலையை வச்சு சுற்றி எப்படி ஃபென்சிங் போட்டிருக்காங்க பாருங்கள். என்ன நட்டுருக்காங்கன்னு தெரில, பட் பார்க்க செம்மையாக இருக்கா. இதெல்லாம் அப்போ பார்த்தது, இடையில பார்த்துருப்போம், பட் பர்டிகுலராக இயற்கையை ரசிக்க வர்றப்போ இதெல்லாம் நமக்கு பெருசாக தாங்க தெரியுது. இந்த குச்சி எதுக்குன்னு தெரியுங்களா? தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்க தெரிஞ்சுக்காங்க. இந்த குச்சியை வச்சு இந்த தென்னை மரத்தில் இருக்கிற தேங்காயெல்லாம் கீழேருந்து அப்படியே பறிப்பாங்க. அந்த துரட்டி மாதிரி ரெடி பண்ணி அப்படி தேங்காயை கீழே இறக்குறதுக்கு தாங்க இந்த குச்சி. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த குச்சியை வச்சதெல்லாம் இறக்குறது எப்படி, இவங்கெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ரென்த்து வேணும் கையில். நம்ம சும்மா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வெயிட்டை கையில் வச்சாலும் அவ்வளோ வலிக்குது. அவங்க அவ்வளோ நேரம் இருந்து அவ்வளோ பெரிய வெயிட்டு குச்சியை வச்சு அசால்ட்டாக தேங்காய் ரெடி பண்ணுவாங்க. ஏதோ ஒரு பாய்ஸ்க்கு எங்கள் காரில் வந்து ஃபன் பண்ணிகிட்ருக்காங்கங்க. இப்போ நம்ம அந்த இடத்துலேருந்து ஒரு மெயின் ரோடுக்கு வந்திருக்கோம். இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ரோடு தான். இங்கேருந்து அந்த ரைட் சைடில் ஒரு தாலுகா ஆஃபீஸ் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் லெஃப்ட்டில் போனோம்னா டேமுக்கு போகிற மெயின் பாதைக்கு போகலாம். ரைட் சைடில் இருக்கிறதுங்க தாலுகா ஆஃபீஸ், அத்தூர் தாலுகா. இன்றைக்கி சண்டேனால லீவு. இதுக்கு ஆப்போசிட்டில் இந்த ரோட்டில் போனால் இந்த டேமோட ஆப்போசிட் சைடு பெரிய வியூ, மெயின் வியூ, அதுக்கு போயிடலாம். என்னங்க அந்த டேமுக்கு போகிற பாதையை அடைச்சிருக்க மாதிரி தோணுது. எது வேலை பார்க்குறாங்களா இல்லை டேமுக்கு போகக்கூடாதாங்களா? ஓ, சுற்றி விட்ருக்காங்களோ? ஓகே ஓகே ஓகே. சும்மா பாலம் மாதிரி கட்டியிருக்காங்க. ரைட் சைடில் போனால் மல்லையாபுரம்னு ஒரு ஊர். நம்ம இந்த சைடு போனால் தான் டேமோட அந்த வியூவுக்கு போக முடியும். நான் பயந்துட்டேன், அந்த இடத்துல என்னடா மறைச்சிருக்காங்க, கரெக்டாக விடலை போல். சைக்கிள்லாம் எப்படி பாருங்கள், அந்த சைக்கிள்லாம் அந்த பெரியவங்க எப்படி ஓட்டிகிட்டு போகிறாங்கன்னு. அவங்களாம் அப்போ இருந்த சைக்கிள். நம்ம தான் இப்போ மோட்டார் பைக்கு அது இதுன்னு எடுத்து ரொம்ப சொகுசாக உடம்புக்கு எடுக்கிறோம். அவங்களாம் பாருங்கள் இன்னும் ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் அந்த என் ஒய்ஃப் ஊரில் ஒரு பையன்கிட்ட அந்த சைக்கிளை வாங்கி ஓட்டினேன். அந்த பையனோட சைக்கிளை ஓட்டவே முடியல. என்னடா நம்ம உடம்பு இவ்வளோ ஸ்டெமினா இல்லாமல் போச்சுன்ற மாதிரி ஃபீலிங்க. உண்மையிலே எவ்வளோ உடம்பை வந்து ஃபிசிக்கலாக நம்ம வலுவுப்படுத்தி ட்ரெயின் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் உடம்பு இருக்கும். சும்மா இந்த மாதிரி பைக்கில் போகிறது, சொகுசாக இருக்கிறது அப்படின்றதோம்னா அவ்வளோதான். மெயினாக நான் இது எனக்கு தான் சொல்லிக்கிறேன். அந்த சைடு டேமோட அந்த சைடு போகிறதுக்கு ரோடு நல்லா போட்டிருந்தாங்க. இந்த சைடு மட்டும் எப்பயுமே நான் எனக்கு தெரிஞ்ச சின்ன வயசுலேருந்து இந்த ரோடை போடவே இல்லைங்க. பாருங்க என்ன அட்டி விழுக்குதுன்னு சொல்லி பா. ஆனால் இதுதான் சடையாண்டி கோயில் அப்படின்ற ஒரு மெயின் கோயிலுக்கு போகிற மெயின் ரோடு. அந்த சடையாண்டி திருவிழா அப்போலாம் அவ்வளோ கூட்டமாக இருக்கும் இந்த ரோட்டில். இந்த மாதிரி இடத்துல நல்ல ரோடை போடுங்கன்னா போட மாட்றாங்க. என்ன பண்ணுறது, யாரை குத்தம் சொல்கிறது, யாரை குறை சொல்கிறது. நம்ம பாட்டுக்கு பேசாமல் இருக்க வேண்டியது. ரோடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது. நல்லா இருக்குது, நல்லா ரெண்டாவது விஷயம். நான் 2 பேர் நம்மளை அப்படி பார்க்குறாங்க, கடிக்க போகிறாங்களா, குறுகுறுன்னு பார்க்குறாங்க. கடிச்சிடாதீங்க தம்பிக்கலாம். நல்ல வேலை பார்த்ததோட விட்டாங்க. அவங்க அங்கேருந்து அப்படி பார்க்குறாங்க, என்ன புதுசாக அவனும் வரையான், அவனை கடிச்சிருவோன்ற மாதிரி. ஏய் ஆடுகளா, எனக்கு பலி விடுங்க. கேப்புக்குள்ளே பூந்து வந்துடுவோம்ல. நம்ம அந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி சடையாண்டி கோயில்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதோட அடிவாரத்துக்கு வந்துட்டோம். லெஃப்டில் தான் டேமு. இந்த டேம் வியூ தான் தெளிவாக தெரிய மாட்டேங்குது. இது அடிவாரம் இருக்க கோயில். இந்த இதில் இருந்து தான்
இந்த தீன் போட்டிருக்கு பாருங்கள், இதுலேருந்து தான் மேலே அப்படின்ட்டு இந்த படி வழியாக அந்த கோயிலுக்கு போகணும். நானும் டேமை பார்த்துப்பலான்னு நினைக்கிறேன், பார்க்க முடியல. சரி, செல்லத்தை இங்கே நிப்பாட்டிட்டு அப்படியே நடந்து போவோம். நடந்து போனால் டேம் பார்த்துடலாம். நேராக தெரியுது பாருங்கள், சேவை எடுத்துருக்காங்க போல. பிளேஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, நடந்து போகிறதுக்கே செம்மையாக இருக்கலாம். ஏதோ முள்ளாக போட்டிருக்காங்க, டேமுக்கு போய் பார்க்க முடியுமானே தெரிலையே. அங்கே ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கேட்போம் டேமுக்கு போய் பார்க்க முடியுமானேன்னு. இப்படி போனால் டேம் போய் பார்க்கலாமாண்ணே? ஓகே, எனக்குள்ளதே இருக்கு, பார்க்கலாங்க. அப்பா, இந்த கோயில் விருக்கு வருங்க. அருவாளை தூக்கிட்டு நிற்கிறது கண்டிப்பாக கருப்பசாமியாக தான் இருக்கும். ஆலமரத்துக்கு இடையில் கருப்பசாமி எப்படி இருக்கார் வருங்க, காவல் தெய்வம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் இங்கே திண்டுக்கல்ல எஸ்பிஎம் காலேஜில் படிக்கிறப்ப எங்கள் ஸ்டாஃபு எங்கள் பசங்க எல்லாமே வந்து இந்த இடத்துல தான் சிக்கன் பிரியாணி செஞ்சு இங்கே உட்காந்து சாப்பிட்டோம். நல்லா ஞாபகம் இருக்குங்க. உண்மையிலே இடம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. அங்கங்கே வச்சு இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டுக்குருவாங்க. அந்த கல்லெல்லாம் இருக்குது பாருங்கள், சூப்பருங்க. இந்த இடத்துக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு வர்றீங்க, செம்மையாக இருக்குது. சவுண்டு கேட்குது, குழந்தைங்க சவுண்டு, குளிச்சுக்கிட்டு இருக்காங்க போல். இந்த தெரியுது பாருங்கள் செல்லக்குட்டி டேமு. பா, தெரியுதுங்களா, சூப்பராக தெரியுதுங்க. அந்த கல் மேலே போய் நின்று பார்ப்போம். சரிக்கிடக்கூடாது, புது செருப்பு வேறு, வழுக்குமா என்னன்னே தெரில. அப்பா, சூப்பராக தண்ணியும் போகுது. ஏதோ மீன் வலை மாதிரி பிடிச்சிருக்காங்க. மீன்லாம் இங்கிட்டு வரக்கூடாதுன்றதுக்காக வலை போட்டிருக்காங்க போல். அந்த சைடு வரலாம், அந்த சைடு வழி எனக்கு மறந்துருச்சு. அந்த சைடு அலோவ் பண்ணலன்னு நினைக்கிறேன் டேம் போகிறதுக்கு. அண்ணே, அங்கே அந்த வழி அலோவ் பண்ணுறாங்களா டேம் போகிறதுக்கு? அந்த அந்த சுற்றி பார்க்க முடியாது. நான் அடைச்சிருக்காங்கன்னு இங்கிட்டு வந்தேன். சுற்றி பார்க்க வராங்கண்ணே, நடந்து போய் அங்கே மேலே ஏறிக்கலாம். யோசிக்கணே, நடந்து போகலாமா இல்லை திருப்பி நம்ம செல்லக்குட்டி யூனிகான்ட்டே போய் எடுத்துகிட்டு கிளம்பலாமான்னு பார்க்குறேன். சரி, ஓகே. வந்ததுக்கு டேம் ஓரளவு நல்லா தெரியுது. இங்கே தெரியுது பார்த்தீங்களா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு டேமை காமிக்கும்போது அந்த மூலையில் அங்கே இருந்து தான் பார்த்தோம். இப்போ இந்த சைடு அப்படியே ஆப்போசிட்டுக்கு வந்துட்டோம். எப்படி தெரியுது பாருங்கள், கடல் மாதிரி இருக்குங்க டேமு. சுற்றி மலை, நடுவில் டேமு. அங்கே போய் பார்த்துருவோமா? ட்ரை பண்ணுவோம். அங்கிட்ட பட்டி இருக்கானே தெரில. இந்த மருகா தாவுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மருகா தாவுறது. தண்ணி ரொம்ப கம்மியாக வருது, ஆனால் வருது. இன்னும் ஒரு மழை பெஞ்சுன்னா பயங்கரமாக வரும். ரொம்ப வருஷம் கழித்து மருகா தாவுதுங்க. பார்த்தீங்களா, காற்றடிக்கிறதுக்கு வருதுன்னு நினைக்கிறேன். அமைதியாக இருந்துச்சு, இப்போ திருப்பி டக்கு நிறையா வருது. சூப்பருங்க, செம்மையாக இருக்குது. சரி வாங்க, இதை நின்று பார்த்தா என்னங்க ஏதோ காட்டுக்குள்ளே குகைகளுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. நின்று பார்த்தா நம்ம மாட்டுக்கு ரசிச்சுக்கிட்டே தான் இருப்போம். நம்ம அப்படியே நம்ம யூனிகான்கிட்டே கிளம்புவோம். நம்ம டேமை பார்த்து ரசிச்சுட்டு 4-5 ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம செல்லக்குட்டி யூனிகான்கிட்ட வந்துட்டோம். ஓகேங்க, வீடியோ நிறைவடை போகிறது. இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேள்வி இருக்குது. அது என்ன கேள்வின்னு சொல்லி இப்போ போகும்போது நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அதுக்கு மட்டும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா
ரொம்ப சந்தோஷப்படுவேன். மூச்சு வாங்குது பார்த்தீங்களா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உடம்பில் ஃபிசிக்கல் ஒர்க் இல்லைன்னா நடந்து போனால் கூட நாக்கு தள்ளும். எனக்கு இப்போ அப்படி தான் ஆகுது. ஓகேங்க, நான் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு மட்டும் கொஞ்சம் கரெக்டாக ஆன்சர் கமெண்டில் சொல்லிட்டிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். அது என்ன கேள்வினா, இப்போ நம்ம இந்த சேனலில் போடுற வீடியோ பாப்பா குறுக்க வந்துச்சுங்க. ஓகே, பரவாயில்ல. இப்போ நம்ம இந்த சேனலில் போடுற வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்போ நான் அந்த வீடியோவில் இப்போ காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நம்ம யூனிகார்ன் பைக்கில் நல்லா இயற்கை இடங்கள்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி, அதே மாதிரி நல்லா லாங் ரைட்ஸ் போகிற மாதிரி, அங்கே இருக்க இயற்கைகள்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி கொஞ்சம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஸ்ட்ரெஸ்ஸு வந்து நல்லா ரிலீஃப் ஆகிற மாதிரி, நல்லா ஒரு ரிலாக்ஸாக உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு 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 என்ன சொல்கிறது, மனசே ஒரு நல்ல லேஸாகிற மாதிரி எனக்கு வந்து இந்த லைவை நான் ஓட்டுறப்ப எனக்கு அப்படி தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்த உங்களுக்கும் அப்படி தான் இருந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன், நல்லா ஒரு ஏரியாவெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி, லோக்கலில் இருக்க இயற்கையெல்லாம் இது பண்ணுற மாதிரி ரசிக்கிற மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு வேணுமா, இல்லை முழுக்க முழுக்க யூனிகார்ன் பைக்கை பற்றின டீட்டெயில்ஸ் வீடியோஸ் மட்டும்? எக்ஸாம்பிள் எப்படி கேட்குறேன்னா, நிறைய கமெண்ட்டில் கேட்குறீங்க, இந்த பைக் வந்து இன்ஜின் எப்படி இருக்குது, சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது, பிரேக் எப்படி இருக்குது, இந்த மாதிரி நிறையா நேர்லையும் கேட்டிருக்கீங்க, கமெண்ட்லேயும் கேட்குறீங்க. நான் போட்ட ஃபஸ்ட்டு வீடியோலேயே ஒருத்தவங்க பிரேக்கை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு. ஓகேங்களா, இந்த மாதிரி முழுக்க முழுக்க யூனிகார்ன் ரிலேட்டட் வீடியோஸ் மட்டும் வேணுமா, இல்லை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி இயற்கையாக நல்லா நம்ம ஆனால் ஃபுல்லாக யூனிகார்ன் பைக்கில் தான் சுற்ற போகிறோம், இந்த வண்டியோட டீட்டெயில்ஸை பற்றியும் பேசுவோம், எல்லாமே கலந்து வரும். ஒரு எப்படி தெரியுமா, நல்லா இயற்கையும் ரசிச்சுக்கிட்டு நம்ம பைக்கை பற்றியும் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு, ஏன்னா இந்த பைக்கை வச்சு தான் நம்ம எல்லாம் பண்ண போகிற வீடியோ ஆரம்பத்துலேயே சொல்லியாச்சு. ஓகேங்களா, ஸோ அதனால கேட்குறேன், அந்த மாதிரி உங்களுக்கு யூனிகார்ன் பைக்கை பற்றின டீட்டெயில்ஸ் மட்டும் போட்டு வீடியோ வேணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் பைக் டீட்டெயில்ஸ் மட்டும் போட்டு வீடியோ போடுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி நல்லா இயற்கையாக ரிலாக்ஸாக ஆனால் நம்ம யூனிகார்ன் பைக்கில் போகிற மாதிரி இந்த மாதிரி வீடியோ வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். இயற்கை ப்ளஸ் யூனிகார்ன் பைக் ட்ராவல் இந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த கமெண்ட் அதிகமாக வருதுன்னு நான் பார்க்குறேன். அதுக்கேற்ற மாதிரி வந்து நான் கண்டென்ட்டு க்ரியேட் பண்ணி வீடியோஸ் போடலான் இருக்கேன். ஆனால் என்னைய கேட்டால் பர்சனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு மனசுக்கு பிடிச்சது இந்த மாதிரி இயற்கையாக நம்ம யூனிகார்ன் கூட ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. சீரியஸாக என் பர்சனலாக தான். பட் நீங்கள் என்ன விரும்பினாலும் அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ போடுறேன். ஓகேங்களா, ஸோ நான் கேட்ட இந்த மெயினான கேள்விக்கு எல்லோரும் நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு மனசில் என்ன தோணுதோ அதை போட்டுருங்க. திருப்பி அந்த கொஸ்டினை சொல்கிறேன், யூனிகார்ன் பைக்கோட டீட்டெயில்ஸை மட்டும் பற்றி வீடியோ போடுங்க. அப்படி இல்லைன்னா இப்போ போட்ட மாதிரி நல்லா இயற்கையாக நல்லா சுற்றிக்கிட்டு நம்ம பைக்கில் ட்ராவல் பண்ணுற மாதிரி வீடியோ வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி இயற்கை ப்ளஸ் யூனிகார்ன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் எந்த கேட்டகரிக்கு அதிகமான கமெண்ட்ஸ் வந்து சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோஸ் போடலாம். நீங்கள் ரெண்டுக்கு ஈக்குவலாக கொடுத்தாலும் 2 வீடியோ வரும். இல்லை ஒன்றுக்கு கூட ஒன்றுக்கு குறையா நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் அதுக்கேற்ற லெவலில் அது இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 60% பேர் இயற்கையாக வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிங்கன்னா 60% வீடியோ அப்லோட் இருக்கும், ஒரு 40% யூனிகார்ன் பற்றி டீட்டெயில் இருக்கும். ஸோ ரெண்டுமே இருக்க போது. பட் எந்த கண்டென்ட் அதிகமாக போடுறதுன்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் நீங்கள் கமெண்ட்டில் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மக்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக கொஞ்சம் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தீங்கனாலோ இல்லை வந்து கொஞ்சம் சோர்வாக இருந்தீங்களோ இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகிருப்பீங்க, இந்த இயற்கையெல்லாம் ரசிச்சிருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். அதே மாதிரி நான் பழைய சேனல் வந்து எதுக்கு க்ளோஸ் பண்ணேன், அந்த பழைய சேனலை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளாரிஃபை கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யூனிகார்ன் வாங்க போகிற ஃப்ரெண்ட்ஸ் ப்ளஸ் வந்து யூனிகார்ன் வச்சுருக்கவங்க இந்த பைக்கை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அப் டு டேட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். வீடியோ ரெகுலராக வராது முன்னாடி சொன்ன மாதிரி, ஆனால் வாரத்துக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக போட்டுருவேன். அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா ஒர்க் லைஃப்பை பேலன்ஸ் பண்ணணும்ல. ஓகே மக்களே, அடுத்த இன்னொரு வீடியோவை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்குமார். பாய்.